பரிசுத்தமுள்ள நல்ல காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஜனங்களையும் இந்த 7வது மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வாக்குத்தத்த வார்த்தைகளை 1ஆம் தேதியே நான் உங்களுக்கு பிரசங்கித்து விட்டேன். ஆமென். அல்லேலூயா. ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை அல்லேலூயா உங்களுக்கு அன்றைக்கே உங்களுக்கு நான் வாக்கு பண்ணி விட்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சீக்கிரமாய் நம்முடைய காரியங்களை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு ஒரு வார்த்தை நம்மோடு கூட பேச போகிறார். எல்லாரும் கவனமாய் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வார்த்தையிலிருந்து 15வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்போம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து அதனுடைய 15வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. 531வது பக்கம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்களில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷன் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனசாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஒர்னானின் களத்தண்டையிலே நின்றான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒர்னானின் களத்தண்டையில் நின்றான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தாவீது ஆளுகை செய்திருந்த நாட்களில், தாவீது அரசாட்சி செய்து கொண்டிருந்த நாட்களில் தாவீது செய்த ஒரு சிறு தவறு, தாவீது செய்த ஒரு சிறு காரியம் அது தேசத்துக்கு ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்தது. ஒரு பெரிய கொள்ளை நோயை கொண்டு வந்தது. ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வந்தது. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது ஸ்தோத்திரம். தாவீதும் அவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களும் அல்லேலூயா அழிந்திருக்கிறதை தாவீது பார்த்து வேதனைப்படுறார், பாரப்படுகிறார். ஐயோ, இவ்வளவு பெரிய அழிவா, என்னால்தானே நடந்தது ஸ்தோத்திரம் என்று தேவனிடத்தில் முறையிடுகிறார். ஸ்தோத்திரம். அந்த தேசத்தை அழிக்கும்படி, ஜனங்களை அழிக்கும்படி ஒரு தூதனை கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். அந்த தூதனும் பட்டயத்தோட தேசத்தில் இறங்கி வந்து விட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்ப வேணாலும் அந்த பட்டயத்தை வச்சு கொண்டு அந்த தூதன் தேசத்தின் ஜனத்தை அழிக்கலாம். என்ன வேணா தேசத்தில் நடக்க வாய்ப்புண்டு. யார் கத்துறது? 3 வித காரியங்களை அங்க கேட்கிறார். 12 வசனம் வாசிக்கும் பொழுது, 3 வருஷம் பஞ்சம் வேணுமா? 3 தண்டனை கொடுக்க போற, எது உனக்கு வேணுமோ எடுத்துக்க. நீ பண்ண காரியத்திற்கு நான் செய்ய போகிற ஒரு பெரிய தண்டனை என்று கர்த்தர் அங்கே அல்லேலூயா காத்துங்கிற தீர்க்கதரிசி மூலமாக தாவீதோடு பேசுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிற 3 விஷயம் பாருங்க. 3 வருஷம் பஞ்சம் வேணுமா? அல்லது ஸ்தோத்திரம் 3 மாதம் சத்துருக்கு முன்பதாக நீ அல்லேலூயா அழிந்து போகணுமா? அடுத்தது 3 நாள் ஸ்தோத்திரம் தேசம் எங்கும் கொள்ளை நோய் நிமித்தம் அழிவு வரணுமா என்று கர்த்தர் அங்கே கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க? 3 வருஷம் பஞ்சம், அப்புறம் 3 மாதம் சத்துருக்கள் முன்பதாக நீங்க தோத்துக்கொண்டே இருக்கணும், சத்துருக்கு முன்பதாக நீங்க அழிந்து போகணும். 3 நாள் கொள்ளை நோய். நீங்க என்ன செலக்ட் பண்ணுவீங்க? ஆமீன வரமாடி. என்ன செலக்ட் பண்ணி இதுல எந்த ஆசீர்வாதத்தை காணும் பாஸ்டர்? ஏதோ ஆசீர்வாதம் வந்திருந்தா அதை ஒன்ன புடிச்சிட்டு மீதெல்லாம் நீங்களே வச்சுக்கன்னு சொல்லலாம். ஆனா 3மே என்னது? 3மே நமக்கு வேண்டாம் தான். ஆனா 3ல 1 செலக்ட் பண்ணுங்கிறாரு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது பார்த்தாரு, நம்ம ஆண்டவர் பயங்கரமான ஆண்டவர் தான். சோத்திரம். அதனால சோத்திரம் நம்ம மனுஷன் கையில விழுவதை பார்க்கிறோம். யாரு கையில விழுந்துருவோம்? கர்த்தருடைய பாதத்துல விழுந்துருவோம். சோத்திரம். மனுஷன் கையில தோத்து போகிறதை விட கர்த்தருடைய சமூகத்துல தோத்து போவோம்.
ஆமென். எப்பொழுதுமே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க தோத்து போங்க, நீங்க ஜெயம் பெற்றுவீங்க. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அழுந்து பாருங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. மனுஷன் முன்னாடி நீங்க தோக்க மாட்டீங்க, மனுஷன் முன்னாடி நீங்க விழ மாட்டீங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக நீங்க விழுந்து பாருங்க. வெக்கத்தை விட்டுட்டு கர்த்தர் முன்னாடி ஓப்பனா சொல்லி பாருங்க, கர்த்தர் நம்மை சம்பூரணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் சமூகத்தை நோக்கி வருகிறான் தாவீது. காத்தென்கிற தீர்க்கதரிசி பார்த்து சொல்றாரு, சோத்திரம், நான் கொடிய இடுக்கண்கள் அகப்பட்டு இருக்கிறேன். 13வது வசனத்தை சொல்லும்போது சொல்றாரு, முதல்லயே நான் ஒரு பெரிய பிரச்சனையில லாக் ஆயிருக்கிறேன், ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கி இருக்கிறேன். இப்ப ஆண்டவரும் எனக்கு ஒரு 3 பிரச்சனையை கொண்டு வராரு என்று தேவ சமூகத்தில் வந்து அவன் புலம்புகிறான். அல்லேலூயா. எனக்கு எதுக்கு வம்பு? நான் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து போக கடக்க போகிறேன், நான் கர்த்தருடைய சமூகத்திலே விழப் போகிறேன். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் மகா பெரியது. அவருடைய சமூகத்தில் வந்து நான் விழுந்துட்டேனா அவர் மனம் உருகுகிறவர், அவர் மன இரக்கமுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. என்னை மன்னிப்பார், என்னை விடுவிப்பார், என்னை அவர் ஆசீர்வதிப்பார் என்று அவன் தேவ சமூகத்தை நோக்கி வந்தான். அழிக்க வந்த தூதன், சோத்திரம், எங்கே போனான் தெரியுமா? ஒர்னான் என்கிற ஒரு களத்தண்டையில் போய் நின்றானாம். சோத்திரம், ஆமென் சொல்லுங்க. எங்க போனான்? 70,000 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போனார்கள். 70,000 பேர் அழிந்து போனாங்க. தாவீதுக்கு எச்சா இடுக்கண்கள் பிரச்சனை நோக்கி அதிகமாய் வருகிறது. அங்க ஒரு சம்பவம் நடக்கு பாருங்க. தேவனுடைய தூதன், சோத்திரம், எபூசியனாகிய, சோத்திரம், ஒர்னானின் களத்தண்டையில் போய் நின்றானா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், கொடிய இடுக்கண்கள், கொடிய போராட்டங்கள், கொடிய பிரச்சனைகள், அது ஒருவேளை மனுஷன் மூலமாய் வரலாம், தேசத்திலிருந்து பல தீங்குகள் வரலாம். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம செய்த சில தவறு நிமித்தம் தேவனே சில தண்டனைகள் நமக்கு விரோதம் வரலாம். நம்ம போக வேண்டிய ஒரு களம், ஒரு நாளின் களத்தை நோக்கி வருவோம். தேவ சமூகம் என்கிற அந்த ஒரு நாளின் களத்தை நோக்கி வருவோம். நமக்கான எல்லா கொடிய பிரச்சனைகள், எல்லா தீங்குகள் நம்மளை விட்டு மாறப்போ நம்ம எங்க வரணுமா? எங்க வரணுமா? ஒர்னான் என்கிற அந்த களத்தண்டையில் வர வேண்டும். அல்லேலூயா. வாட்கோதுமை காய வைக்கிற இடம், அங்கே அல்லேலூயா போரடிக்கிற இடம், சோத்திரம், களஞ்சியங்களை போரடிக்கிற இடம், அந்த களத்தை நோக்கி வர வேண்டும். தேவ சமூகம் தான் அந்த ஒர்னானின் களம். அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகமாகிய அந்த ஒர்னானின் களத்தை நோக்கி வா. உன் தீங்குகள் மாறப்போகுது, உன் போராட்டம் மாறப்போகுது, உன் கண்ணீர்கள் மாறப்போகுது, உன் சூழ்நிலைகள் மாறப்போகுது. பிள்ளைகளை நினைச்சு கவலையோ, குடும்பத்தை நினைச்சு பல பாரமோ, பல சூழ்நிலைகள், நெருக்கங்கள் உங்க வாழ்க்கை நெருங்கி வந்திருக்கலாம். கர்த்தர் அவைகளை விட்டு உன்னை நீக்கும்படி ஒரு நாள் என்கிற அந்த களத்தை நோக்கி வர விரும்புகிறார். அங்க நோக்கி வா. உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை நோக்கி வந்த எல்லா தீங்குகள் உன்னை விட்டு விலகப் போகிறது. அல்லேலூயா. அது 3 வருஷமான போராட்டமா இருக்கலாம், 3 மாதங்களான போராட்டமா இருக்கலாம், 3 நாட்களுடைய போராட்டமா இருக்கலாம். கர்த்தர் அதை மாற்ற போகிறார். கரத்தை நோக்கி ஒரு ஆண்டவரை நோக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், ஒரு நாள் களம் வா. அதான் தலைப்பு, இன்னைக்கு என்னோட தலைப்பு. சொல்லுங்க, ஒரு நாள் களம் வா. ஒரு நாள் நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். சோத்திரம், அவன் தேவ மனுஷன், அவ்வளவுதான். தேவ சமூகம், தேவனுடைய ஆலயம், அதுதான் உனக்கான தேவன் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நாள் களம். அவன் சொல்லுங்க, அந்த ஒரு நாளின் களத்தை நோக்கி வா. உனக்கான தீங்கு மாறப்போகுது, உனக்கான பிரச்சனை மாறப்போகுது, உனக்கான நெருக்கடிகள் மாறப்போகுது, உன்னை துரத்தி கொண்டு வந்த எல்லா தீங்குகள் மாறப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் களம் என்றால் என்ன? ஏன் அந்த ஒரு நாள் குளத்து, அந்த அல்லேலூயா ஒரு நாள் களம் வரணும்? அந்த களத்தண்டைக்கு ஏன் வரணும்? ஏன் தேவன் அங்க வர சொல்றார்? ஏன் தேவன் அங்க வர சொல்லுகிறார்? தேவனுடைய விருப்பம் என்ன? அங்க என்ன நடக்க போகிறது? 4 விஷயங்களை வேகமா சொல்ல போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் நிவிர்த்தி செய்திட. சொல்லுங்க இந்த வார்த்தைய எல்லாம் சொல்லணும். பாவம் நிவிர்த்தி செய்திட எங்க வரணும்? ஒரு நாளின் களம். தேவ சமூகம் தான் நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு நாளின் களம்.
இன்னைக்கு மாதிரி அங்க ஆலயங்கள் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு மாதிரி தேவ சமூகம் அன்னைக்கு கிடையாது. அதனால தேவன் சில இடங்களை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அங்க உடன்படிக்கை பெட்டி வைக்கிறது கூட அங்க இடம் இல்லை. அல்லேலூயா. தாவீது வீடு நல்ல அரண்மனையா இருக்கிறது. தாவீது வீடு நல்ல சூப்பரா இருக்கிறது. ராஜாக்களோட வீடு நல்லா இருக்கிறது. அந்த ஆலயம் ஒரு சேலையினாலே கட்டப்பட்டு இருந்தது, திரைச்சீலையினாலே கட்டப்பட்டு இருந்தது. உடன்படிக்கை பெட்டி மண்ணில இருந்துச்சு. உடன்படிக்கை பெட்டி அல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவன் விரும்பாத ஒரு இடத்துல, ஒரு அற்பமான இடத்துல இருந்து, அதனால்தான் தாவீது அங்க பாரப்படுகிறார். ஸ்தோத்திரம். இந்த ஒரு நாள் களம் அதெல்லாம் பூர்த்தி செய்தது. தேவ சமூகம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். முதலாவது நான் சொன்னேன், பாவ நிவிர்த்தி செய்திட எங்க வரணும்? எதுக்கு நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம்? சொல்லுங்க எல்லாரும். எதுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம்? நம்முடைய பாவத்தை நிவிர்த்தி செய்ய. அல்லேலூயா. பாவத்துக்கு ஒரு பரிகாரமாத்தான் தேவ சமூகத்தை நாடுகிறோம். பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தப்படுத்தும்படியாக, பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக, நாம் பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்பதற்காக, நம்மளை பார்க்கிறவங்க மற்றவங்க ஒரு பரிசுத்த கண்ணுல பார்க்கத்தக்கதாக நாம் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். அல்லேலூயா. அது வேண்டும் இது வேண்டும், எனக்கு அப்படி மாறணும் இப்படி மாறணும், நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம தேவ சமூகத்தில் வருகிற இரண்டாவது, முதல்ல நம்முடைய பாவத்திற்கு ஒரு பரிகாரம், பாவத்திற்கு ஒரு நிவர்த்தி செய்யத்தான் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். கண்களின் இச்சை, அல்லேலூயா, கண்களின் இச்சை, நம்ம சிந்தையில வருகிற இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் ஒரு அல்லேலூயா வாழ்க்கை எல்லாம் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிவர்த்தி செய்ய வேண்டும். வாசிக்கலாம். அதே அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வேகமா வாசிங்க பார்க்கலாம். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டேன். ஆமா, அழிவு சீக்கிரம் வரப்போகிறது. அப்பொழுது தேவனுடைய தூதன் நின்னுட்டு இருக்கிறான், பட்டயத்தை வச்சு நிற்கிறான். 2-3 செகண்டுக்குள்ள எருசலேமை முழுவதும் அழிக்க போகிறான். தாவீது அந்த இடத்துல முகங்குப்புற விழுந்து வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் இரட்டை போர்த்து கொண்டு விழுந்து தாவீது தேவனை நோக்கி ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ, நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, இந்த ஆடுகள் என்ன செய்தது, தேவனாகிய கர்த்தாவே வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்துக்கும் எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்றார். நல்ல கவனிங்க. ஏன் இந்த ஒரு நாளின் களத்துக்கு வரணும்? ஏன் தேவன் இங்க வர விரும்பினார்? ஏன் தேவ தூதன் இந்த ஒரு நாளின் களத்து அண்டையில நின்றான்? காரணம், பாவ நிவர்த்தி செய்திட. சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது இதை கேள்விப்பட்டோன்ன தேவ சமூகத்துல ஓடி வந்து சோத்திரம். அல்லேலூயா. இந்த ஒரு நாளின் களத்தண்டைக்கு ஓடி வந்து சோத்திரம். அல்லேலூயா. ஏன் எருசலேமை அழிக்கணும்? ஏன் இந்த ஜனங்களை அழிக்கணும்? நான் தான் பாவம் செஞ்சேன் என்று இஸ்ரவேலும் அல்லேலூயா மூப்பரும் தாவீதும் ஜனங்களும் தேவ சமூகத்துல வந்து முகங்குப்புற விழுந்து, தண்டனை எங்க மேல் வரட்டும், ஜனங்களை அழிக்க வேண்டாம், எருசலேமை அழிக்க வேண்டாம், தவறுக்கு நான் தான் காரணம், என் குடும்பம் தான் காரணம் என்று தன்னை தேவ சமூகத்தில் பாவம் செய்ததாக ஒப்புக்கொள்கிறான். பாவ நிவர்த்தி செய்திட தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறான். ஹலோ, எதுக்கு தேவ சமூகத்துக்கு வரோம்? எதுக்கு தேவ சமூகத்தில் வரோம்? ஆமா, எனக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு வண்டி வேணும் சோத்திரம், எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும் சோத்திரம், இந்த புருஷனை விட எனக்கு இன்னொரு புருஷன், அழகான புருஷன் வேணும், இந்த பொண்டாட்டி விட எனக்கு வேற பொண்டாட்டி வேணும். ஒரு மாதிரி அமைதியா இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். அது நடக்கலையா, சபை விட்டு வேற சபைக்கு ஓட வேண்டியது. ஹலோ, அது எதுவுமே நடக்கலையா, இந்த ஆண்டவர் விட்டு வேற ஆண்டவருக்கு மக்கள் ஓடுறாங்க. அவன் முதல்ல நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்ம செய்த தவறுகளுக்கு தேவனுக்கு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்படி மட்டும் உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. திங்கட்கிழமை முதல் ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது. சோத்திரம். அப்பேற்பட்ட தாவீது பயங்கர பாவம் செய்து வந்தான்.
தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியம் செய்தவனா அந்த தேவ சமூகத்துல வந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆலயத்துல வந்தோன்னு முதல்ல முழங்கால் படியிட்டு தன்னை ஒப்பு கொடுக்கணும். தாவீது மூப்பரும் வந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து அல்லேலூயா முகங்குப்புற விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அல்லேலூயா தேவ சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. என் பாவம் நான் தான் செஞ்சேன், என் குடும்பத்துக்கு அந்த தண்டனை வரட்டும், ஐயோ தேசத்தை அழிக்க வேண்டாம், எருசலேம் அழிக்க வேண்டாம் என்று தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்துக்கு தூங்குறதுக்கு வரோம், தேவ சமூகத்துக்கு ஏதாவது ஆசீர்வாதம் வருமானம் வரோம், தேவ சமூகத்துக்கு ஏதாவது கிடைக்குமா என்று வரோம், அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு வரோம், அடுத்தவங்களை வேடிக்கை பார்க்க வரோம். ஆராதனை நேரத்தில் வர்றதில்ல, பாவத்தை தன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. முழங்கால் போட்டோன்னு ஆராதனை நடத்த உடனே அன்னி மாசம் மட்டும் ரீகா பாப்பா பயங்கரமா வந்துரும். ஹலோ, தன்னை ஒப்பு கொடுக்கிறோமா, தன்னை பலியாக தருகிறோமா? அந்த ஒரு நாளின் களம் தான் நம்ம பாவ நிவர்த்தி செய்கிற இடம். ஹலோ, கண்கள் இச்சை ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நான் செய்த எல்லா ஆண்டவரே பொல்லாத பார்வை என்னை விட்டு மாறட்டும் 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 மாரடிச்சு அன்னைக்கு ஜெபம் பண்ணாங்க, தேவ சமூகத்தில் உட்கார்ந்தாங்க. ஹலோ, ராமன் சொல்லுங்க, நம்ம எத்தனை நாள் அப்படி பாரத்தோடு அந்த பாவங்களுக்காக நம்ம அறிக்கிட்டு இருக்கிறோம்? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை நாள் அறிக்கிட்டு இருக்கிறோம்? 1008 குற்றங்களை சொல்ல வேணாம், சபைக்கு வருவோம், நம்முடைய பாவங்களை அறிக்கின்றதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் தண்டனை மாறணும்னா, உன் பிரச்சனை மாறணும், உன் சூழ்நிலை மாறணும், உன்னை முதலாவது ஒப்புக்கொடு. தன்னை தாவீது தன்னை ஒப்பு கொடுத்தான். தன் ஜனத்துக்கு வருகிற தீங்கு, தன்னுடைய தேசத்துக்கு வருகிற தீங்கு மாறுவதற்கு அவன் தன்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. பைபிளை வாசிக்கும் போது ஒரு ஆண்டவருடைய சம்பவத்தை வாசித்தே இருக்கும் பொழுது அங்க ஒரு உணர்வு அடைஞ்சேன். சில நேரங்களில் நம்முடைய வியாதி மாறாம இருக்க காரணம் நம்ம செய்த பாவங்கள். சில நேரம் நமக்கு வருகிற சில மாற முடியாத சில பிரச்சனை பல வருஷங்களாக பல ஆண்டுகளாக மாறாம இருக்க காரணம் நமக்குள் இருக்கிற ஏதோ ஒன்று பாவம். நம்முடைய குடும்பத்தார் செய்த பாவம், முன்னோர் செய்த பாவம். அதை நம்ம தேவ சமூகத்தில் அறிக்கை எடுத்து வெற்றி பெற்றால் மாத்திரம்தான் அதுல இருந்து விடுதலை பெற முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் அற்புதம் செய்யும்போது சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா சொல்லுங்க, இனி பாவம் செய்யாது. ஆமென் சொல்லுங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேகமா வாசிங்க பார்க்கலாம். மார்க் 2:10. இவ்வளவு நேரமா? பூமியிலே பாவங்களை மன்னிக்க, பூமியிலே பாவங்கள் மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று நீங்கள் அறிய வேண்டும். கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற விடுதலையாக்குற ஒருவர் உண்டு என்று நீங்கள் அறியணும். அப்ப அர்த்தம் என்ன? இவன் விடுதலையாக காரணம் பாவம். ஹலோ, ராமன் சொல்லுங்க, சத்தமோரலேலுயா சொல்லுங்க. சில காரியங்கள் தேவன் நமக்கு கிரியை வெளிப்படுத்த, தேவன் நம்ம மூலமா ஏதோ ஒன்று நடப்பிக்க சில வியாதிகள் சில பிரச்சனை வரும். ஆனால் மேக்சிமம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில போராட்டம் வியாதி மாறாத காரணம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம செய்த பாவங்கள். அதை நம்ம தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டால் எல்லாம் ஓடி போயிடும். ஆமென் சொல்லுங்க பாக்க. அதை நீ அறிக்கையிடாத வரைக்கும் அந்த பிரச்சனை உன்னை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும் பொழுது முழங்கால் படியிட்டு நெடுமுழங்கால் நின்று கையை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கணும். தாழ்மைக்கு அடையாளமாகத்தான் அன்னைக்கு தேவ ஜனங்கள் சாஷ்டாங்கமா விழுந்தாங்க. நம்முடைய பாதத்துல விழுகிறேன் அப்படின்னு விழுந்தாங்க. காரணம் என்ன? தன்னை தாழ்மையை காட்ட, தேவனுக்கு முன்பதாக நான் தாழ்ந்திருக்கிறேன் என்பதை காட்டுவதற்கு அதன் முகங்குப்புற விழுந்தாங்க. தேவ சமூகத்துல அவன் கேட்கணும், என் பாவங்களை மன்னிங்கப்பா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப பாவங்களை ஒரு நாளும் மறக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்கப்பா. நீங்க சின்ன வயசுல கீழே விழுந்திருப்பீங்க. சின்ன வயசுல ஒரு 12 வயசுல 13 வயசுல நீங்க கீழே விழுந்திருப்பீங்க. தலையில எங்காவது அடிபட்டு இருக்கும். அன்னைக்கு அந்த அடிபட்டது எந்த அல்லேலூயா அல்லேலூயா ஆபத்து வந்திருக்காது. ஏஸ் ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஆபத்தும் வந்திருக்கா? அன்னைக்கு நீங்க விழுந்த அன்னைக்கு 12 வயசுல 13 வயசுல ஒரு 15 வயசுல விழுந்திருப்பீங்க. அன்னைக்கு எந்த பாதிப்பு இருந்திருக்காது. இன்னைக்கு வயசு 60 70 ஆகும் பொழுது அன்னைக்கு 15 வயசுல விழுந்தத என்ன செய்யும்? மீண்டும் அதை ஹலோ அறியாம வயசுல நான் விழுந்துட்டேன். வண்டி ஓட்டும் போதோ சைக்கிள் பழகும் போதோ அல்லது இங்க ஒரு விழுந்திருக்கலாம். விழுந்தத எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது பாதிக்குது? சொல்லுங்க. 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு அப்புறம் என்னைக்கோ பட்ட அடி அது என்ன செய்யுது? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அறியாத வயசுல தேவன் அறியாத முதல்ல தேவனை சந்திப்பதற்கு முன்பதாகவே சிறு வயதிலேயோ முன்னுள்ள காலங்களிலேயோ எப்பவோ செய்த சின்ன ஒரு தவறு அது இப்போ அந்த வேலையை காட்டும். அது இப்போ அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். அதை அறிக்கை செய்து விட்டு விட்டால் மாத்திரம்தான் அதுல இருந்து விடுதலையை பெற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு வயசு எனக்கு கவனிங்க. இப்போ உங்க வயசு 60-70 வயசு இருக்கலாம். நீங்க 15 வயசுல ஒரு பிள்ளையோ ஒரு பையனையோ லவ் பண்ணிருப்பீங்க. படிக்கிற காலத்துல ஒரு பிள்ளைய பார்த்து ஈனி இழிச்சிருப்பீங்க. ஜோடியா சுத்தி இருப்பீங்க. கல்யாணம் பண்ற மாதிரி அதுகிட்ட எல்லா ஆசை வார்த்தை சொல்லி நீங்க கல்யாணம் பண்ணாம ஏமாத்தி வந்துக்கலாம். அது ஒரு பாவம். இன்னைக்கு நீங்க வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி அல்லது வேற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி பிள்ளை வெட்டி எடுத்து அதுக்கு நீங்க பேத்தி எடுத்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு செய்த பாவத்தை நீ அறிக்கை பண்ணலினா அது உன் சந்ததியை பாதிக்கும். விளங்குனவங்க ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரங்கள் நம்முடைய புருஷன் நம்மளை விட்டு மரித்து போகும் பொழுது பிசாசு நமக்குள் உள்ள புகுந்து பலவிதமான கிரியைகளை நமக்குள்ள கொண்டு வருவான். பார்க்கிறவனை எல்லாம் புருஷன் மாதிரியே தெரியும். பார்க்கறதெல்லாம் மனைவி மாதிரியா இருக்கும். பார்க்கறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ற மாதிரியே தோணும். பார்க்கறவங்க எல்லாம் வாழ்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஏன் பாஸ்டர் இப்படி பேசுறாரு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அறியாம தெரியாம செய்கிற பாவங்கள் நம்ம வாழ்க்கையில தேசத்தில் பெரிய ஒரு அடியை கொண்டு வரும். இன்னைக்கு ஒருவேளை அப்படியேதான் இருந்தா இன்னைக்கு தேவ சமூகத்தில் அறிக்கையிடு உன்னை கர்த்தர் தூக்க போகிறார். ஆசீர்வாதமா மாற்ற போகிறார். மகிமையாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் செய்யாத மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. இயேசுவை தவிர எல்லாரும் பாவம் செஞ்சவங்க தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் தன்னை அறிக்கையிடணும். அவள் சொல்லும்போது சொல்ற, முற்காலத்தில் நீங்கள் அப்படி இருந்தீங்க. தேவனை அறியதுக்கு முன்பதாகவே நீங்கள் உங்க போக்கில் நீங்க நடந்தீங்க போனீங்க. இப்பொழுதோ முற்காலத்தில் இருளில் இருந்தீங்க. ஒரு பையனை கூட்டிட்டு நீ ஊர் சுத்தி இருக்கலாம். ஒரு பொண்ணை கூட்டிட்டு நீ ஊர் சுத்தி இருக்கலாம். பார்க் பீச் எல்லாம் போயிருக்கலாம். பஸ்ல ஒன்னா டிராவல் பண்ணி இருக்கலாம். SMS பண்ணி இருக்கலாம். சும்மா லாக்கலாம். மாமன் பொண்ண மாமன் பையனை உன்னை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிருக்கலாம். இன்னைக்கு நீ வேற ஆளோ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கலாம். பாவம் பாவம். இன்னைக்கு ஒப்பு கொடு, அர்ப்பணி. உன் வாழ்க்கையை தலைக்க போகிறா. உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறா. உன் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் மாற போகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. நீ செய்த பாவங்களுக்கு தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டேனா தாவீது அன்னைக்கு ஒப்பு கொடுத்தபடினால்தான் தாவீதை கர்த்தர் தலைத்தோங்க பண்ணினார். ஆசீர்வாதத்தை தேவன் தந்தார். பெரிய அழிவில் இருந்து கர்த்தர் தாவீதை வம்சத்தையும் கர்த்தர் பாதுகாத்தாரே. அல்லேலூயா. ஒன்னு சொல்லட்டுமா? இங்க இருக்கிற பசங்க பிள்ளைகள்லாம் பாஸ்ட் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பையும் டிபியும் பாஸ்டுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அல்லேலூயா. ஸ்டேட்டஸ்ல ஒண்ணு வைக்கிறது பாஸ்ட் பாத்துருவான்னு சொல்லி ஸ்டேட்டஸையே ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற ஆட்கள் இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க.
இங்க இருக்கிற ஒரு ஆள் கூட ஸ்டேட்டஸ் எனக்கு வர்றதே இல்லை. எல்லாரும் நல்ல போன் வச்சிருக்காங்க, சூப்பர் போன் வச்சிருக்கு, நல்லா வச்சிருக்காங்க. என்ன லாக்கோ பேக்கோ அது எனக்கு தெரியாது. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. நீ பிளாக் பண்ணாவே ஏதோ ஒரு நீ பிளாக்ல லாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். சில போன் எடுத்து வாட்ச் பண்ணுனா, சில போன்ல பார்த்தனா வாட்ஸ்அப்ப லாக் பண்ணி வச்சிருக்காங்க, பேஸ்புக்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க, மெசஞ்சரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் என்ன? காரணம் என்ன? சேட்டிங் மச்சான், சேட்டிங் மாப்பிள, சேட்டிங் மாப்பிள. என் போன் எடுத்து நீங்க பாருங்க, எதுலயுமே லாக் இருக்காது. முன்னாடி ஓபன் பேட்டர்ன் லாக் வேணா இருக்கும், அது நாங்க சொல்ற நம்பர் வேணா சொல்றேன், எடுத்து லாக் பண்ணி ஓபன் பண்ணி பாருங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க போன் எடுத்து நீங்க இப்ப உட்கார்ந்து ஓபன் பண்ணி பாருங்க, எல்லாம் லாக் வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியும். உங்க போன் எடுத்து இப்ப எடுத்து பின்னாடி பாருங்க, எத்தனை பேர் என்ன லாக் வச்சிருக்கீங்க. ஒவ்வொன்னும் லாக், ஒவ்வொன்னும் லாக். என்ன சொல்றேன்னா, லாக் தப்பு இல்ல, நீ ஏதோ லாக் ஆயிரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிளாக் பண்றது தப்பு இல்ல, நீ ஏதோ ஒரு பிளாக்ல மாட்டிரான்னு தான் நான் சொல்ல வர்றேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. சில பேர் வீட்டுக்கே கூப்பிடுறது இல்ல, ஏன் தெரியுமா? வண்ட வெளிச்சம் எல்லாம் தெரிஞ்சிரும் பாஸ்டர். உண்மை உள்ள ஆளா இருந்தா, என் வீடு ஒரு திறந்த வீடு, ஆவியான் உலாவுகிற வீடு, பரிசுத்தாவியன் உலாவுகிற வீடு, யார் வேணா வீட்டுக்குள்ள வரலாம். என்னை நம்பி உங்க வீட்டுக்குள்ள என்னை அனுமதிப்பீங்களா? அனுமதிப்பேன் பாஸ்டர் சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க பாரு. கையை தூக்குற நிறைய பேர் உங்க வீட்டுக்கு இன்னும் நான் வரல, கூப்பிட மாட்டீங்க. ஆமே, வீட்டுக்குள்ள வாங்க பாஸ்டர் அப்படி தைரியம் எத்தனை பேர் உங்களால கூப்பிட முடியும்? கூப்பிட முடியும், தைரியமா கூப்பிட முடியும். ஹலோ, அவன் சொல்லுங்க. நீங்க கூப்பிடாவிட்டாலும் என் கண்ணு உங்க வீட்டுக்கு எல்லாம் உலாவும், தெரியுமா உங்களுக்கு? நீங்க பூட்டியே வச்சிருந்தாலும். ஆமே, இப்ப நானே இப்படி இருக்கிறேன்னா பரிசுத்தாவின் எப்படி இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை கடிஞ்சு கொண்டு உங்களை அப்படியே காயப்படுத்தி உங்களை கசைக்க போடணும்னு என்னுடைய இதே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க எதுலயும் போய் மாட்டாம பரிசுத்தமா உண்மையா ஆசீர்வாதமாய் வாழணும்னு நான் விரும்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெரியாம தண்ணி போடுறது, தெரியாம புகை விடுறது, தெரியாம பாக்கு போடுறது, வெத்தலை போடுறது, என்ன ஆமேன்னு வர மாதிரி. சில பேர் வாயை பொட்டிக்கிறாங்க, சொன்னோன்னு வாயை பொட்டிக்கிறாங்க. பாஸ்ட் பார்த்துட்டு வர மாதிரி தெரியல, வாயை பொட்டிட்டாங்க சிலர். ஹலோ, நீ விடுதலை அடையாமக்கு காரணம், உங்க வீட்டுல ஒரு சாபம் வந்திருக்க காரணம், இன்னும் அந்த சாபத்திலிருந்து விடுதலை அடையாத காரணம் இதுதான். பாவத்திலிருந்து இன்னைக்கு ஒரு நிவர்த்தி செய்ய. அன்னைக்கு செஞ்சப்பா, அன்னைக்கு செஞ்சுட்டேன், அன்னைக்கு நான் செஞ்சப்பா, நான் தான் செஞ்சேன் தவறு. என் பொண்டாடி தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்கு தெரியாம நான் ஒரு சின்ன ஒரு தவறு பண்ணிட்டேன். அது ஒருவேளை இன்னைக்கு மன்னிக்காம இருந்தா, இன்னைக்கு அதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படி கேட்கறீங்களா யாராவது? எனக்கு ஆண்டவர் ஏதோ எனக்கு பாரப்படுத்துறாரு. அப்படி நீ எப்ப பாவம் செஞ்சாலும், எந்த வயசுல பாவம் பண்ணியிருந்தாலும், இன்னைக்கு அதை ஒப்பு கூட நான் மாத்துறேங்கிறார். உன் வீட்டு பிரச்சனை எல்லாம் மாறப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்றார். உன் எதிர்காலங்கள் எல்லாம் மாறப்போகுது ஆண்டவர் சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் என் சபையில 3 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி 2 புருஷன் 3 புருஷன் யாருமே இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். 100% அப்படி யாருமே இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பிரசங்கத்துக்கு யாரும் நிக்க மாட்டாங்க, இந்த சபையில யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த காணிக்கையை வாங்கி, அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி என் வகுத்தை நிரப்ப போறதும் இல்லை. என் தொந்தி வளராத காரணம் அதனால தான். அந்த மாதிரி கேஸ் யாரும் இங்க இல்ல, அது என் தொந்தியும் வளரல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் தொந்தியும் வளர்த்த விட மாட்டேன். பாஸ்டமா சொன்னாங்க, என்னங்க உங்க கொஞ்சம் தொந்தி வந்த மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. உடனே கண்ணாடில போய் பார்த்தேன், தொந்தி வந்துருச்சா? வரக்கூடாது, வரக்கூடாது, உள்ள போயிரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலுக்கு நகம் வெட்டின இன்னைக்கு குமிய முடியல. ஐயோ ஆண்டவரே, ஏன் எனக்கு பிரச்சனை? வகுத்துல பிரச்சனையா? எதுல பிரச்சனை? காலு நகை என்னால வெட்ட முடியல, காலை தூக்கி வெட்ட முடியல. அடுத்தவங்ககிட்ட சாக்ஸ் போட சொல்லி, அடுத்தவங்ககிட்ட பேண்ட் மாட்ட சொல்லி, அடுத்தவங்ககிட்ட ஜிப்பா மாட்ட சொல்லி, அந்த பொழப்பு எனக்கு வேண்டாங்கிற. நான் 100 வயசானாலும் நானே ஜிப்பா போடணும், நானே அல்லேலூயா ஆமே என் கடமைகள் நானே செய்யும் நான் விரும்புகிறாள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சாட்சி போடுற ஒரு ஆள், அதை மாற்ற ஒரு ஆள், இதோ மாற்ற ஆள், செண்டு அடிக்கிற ஒரு ஆள், பவுடர் போடுற ஒரு ஆள், தலை சீவர் ஒரு ஆள். வேண்டாம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஏதாவது சூழ்நிலை இருந்தா இன்னைக்கு என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய சபைக்குள்ள பாவம், இன்னைக்கு நிறைய ஊழியத்தை நிறைய பாவம், பகிரங்கமா பாவம் செஞ்சுட்டு பேடையில் நின்று பிரசங்கம் பண்றாங்க, பகிரங்கமா பாவம் பண்ணிட்டு ஊழியம் செய்யறாங்க. கடந்த வாரம் ஒருத்தர் குறிச்சு கேள்விப்பட்டேன், என்னால பகீர்னு ஆயிருச்சு. இதே நம்ம ஊர்ல தான். வேண்டாம், எனக்கு அது தேவையில்லைங்கிற நான். ஆண்டவர் அதை பரிசுத்த அல்லேலூயா பாவத்தை நிவர்த்தி செய்ய விரும்புகிறார். பிரகாசிக்கிற ஊழியங்கள் எல்லாம், ஆசீர்வாதமா இருக்கிற ஊழியங்கள் எல்லாம், பார்க்கிறதுக்கு நல்ல போதகர்கள் சொல்ற ஊழியர்கள் எல்லாம் பாவம். அல்லேலூயா. ஸ்பர்ஜனை குறிச்சு யாரும் தவறு பேசக்கூடாது. சாகர வரைக்கும் என்னை குறிச்சு எந்த கெட்ட சாட்சி சொல்லக்கூடாது. என் வாழ்க்கையில சின்ன ஒரு கிரிய கூட என் வாழ்க்கையில வந்துடக்கூடாது. இந்த சமூகம் பாவ நிவர்த்தி செய்கிற இடம். ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது என் பாவத்தை நான் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ரீஃப்ரெஷ் பண்றேன். அதை நான் பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையை நான் புதிதாக்கி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 58:1 சொல்றார். ஏசாயா சொல்றார், சத்தமிட்டு கூப்பிடு. சீக்கிரம் சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 58:1 வாசிங்க. ஒருவேளை அல்லேலூயா பாவம் அல்லேலூயா சூழ்நிலை உன்னை நெருக்கி இருக்கிறதா, எப்படி ஜெபம் பண்ணணுமா? சத்தமிட்டு கூப்பிடு. சத்தமிட்டு கூப்பிடு. அடக்கி கொள்ளாதே. அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி. என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. மீறுதலையும் பாவத்தையும் தேவ சமூகத்துல சொல்லு, சத்தமிட்டாலே வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஒரு நாளின் களம் அதுதான். தேவ சமூகத்துல வந்தா அல்லேலூயா அல்லேலூயா நீ அழுகிறதுக்கு யோசிக்க கூடாது. அழு. அதான் தேவ சமூகம். உன் பாவத்தை தெரிவி, மீறுதலை சொல்லு, ஆண்டவருக்கு சொல்லு, வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் வெத்தலை வாக்கு போட்டு இருக்கீங்க. கேக்குதோ சேச்சி? பாஸ்டருக்கு தெரியாதோ? பாஸ்டருக்கு தெரிஞ்சிடும். முன்னாடி எல்லாம் திருவிருந்த போய் வாயில ஊத்துவோம் பாருங்க, அப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம அந்த வாய்ப்பு கொரோனாக்கு அப்புறம் அது இல்ல. பாத்தீங்களா? கையில குடுக்கறதுனால வாயை திறக்கிறது தெரிய மாட்டேங்குது. பாடும் போதும் திறக்கிறது இல்ல, ஆராதிக்கும் போதும் திறக்கிறது இல்ல, பிரசங்கத்தை ஆமென் சொல்லும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் பாஸ்டருக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒவ்வொருத்தர் வாயை நான் திராட்சை ஊத்தும் போது பார்ப்பேன், ஒரு பள்ளத்தாக்கே உள்ள பார்ப்பேன். என்ன பார்ப்பேன்? ஒரு பள்ளத்தாக்கே நான் வாய்க்குள்ள பார்ப்பேன். இன்னைக்கு எல்லாம் சோத்திரம் மாட்டாங்க. அப்பா நன்றி அப்பா, நல்ல கொரோனா வந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து நன்றி அப்பா. பாசியம் வாய பார்க்கல, நல்லது சோத்திரம். ஹலோ, ஏன் எல்லாம் தலை கீழே போட்டு உட்காந்து என்னமோ ஒரு ஆமா அல்லேலூயா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்காந்து தலை கொஞ்சம் ஐயோ தப்பு பண்ணிட்டோம்டா அப்படின்னு உட்காந்து இருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நான் அந்த போர் எடுத்துன்னு வச்சுக்க, இங்க நிறைய பேர் திரும்ப நீங்க எடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து யூதாசுக்கு பிட்டு கொடுத்த மாதிரி சாப்பிடு, என்ன பண்றது, நீ கூட இத்தனை வருஷமா வந்துச்ச. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நான்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஒரு சிட்டா இருந்தேன். இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் பண்றேன். என்ன பண்றது ஆண்டவரே, நான் அப்படி பண்ணணும்னா எல்லாம் என்னைய பெரிய ஒரு தீவிரவாதி மாதிரி பாக்குறாங்க. மைக்கு பிடிச்சிக்கிறது பார்த்தா பாஸ்ட் துப்பாக்கி வச்சுக்கிற மாதிரியே பாக்குறாங்க. ஆமே. நான் மைக்கு தான் பிடிச்சிருக்கிறேன். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஸ்ட் எப்ப பார்த்தா அவங்க துப்பாக்கி வச்சு சுட்டுட்டே இருக்கிறாரு, டபக்கு டபக்க டபக்க டபக்கு சுட்டுட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நீங்களாம் என் தங்க பிள்ளைகள். ஒரு தகப்பன்னு சொன்னா நீங்க கீழ்ப்படுங்க, நாளதான். ஆமென் சொல்லுங்க. நீங்களே என் செல்ல பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. தாவீது தன்னுடைய தேவ சமூகத்துல பாவ நிவர்த்தி செய்தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஒரு நாளின் களம் என்றால் பாவ நிவர்த்தி செய்திட இந்த ஒரு நாள் களத்துக்கு என்ன செய்யணும்? இந்த தேவ சமூகத்துக்கு எதுக்கு வரணும்? நம்முடைய பாவத்தை நிவர்த்தி. ஆறாவது நேரத்துல பாவத்தை நிவர்த்தி செய்யும். ஜெப நேரத்துல பாவத்தை அல்ல தேவ சமூகத்துல ஒப்புக்கொடு.
ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணீர் வரும், நீங்க செய்த பாவங்கள் கண்ணு முன்னாடி வரும், அதெல்லாம் கத்தரை அப்படியே அழிச்சு மாத்துறத நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, நான் அப்படி வேகமா நான் போகிறேன், சோத்திரம். அது 1 பேதுரு 2:24 சொல்றாரு, அதெல்லாம் சிலுவையில நமக்கா சுமந்துட்டாரு. உன் பாவத்தை எல்லாம், அல்லேலூயா, அசுசி பாவங்கள் எல்லாம் அவரே என்ன செஞ்சாரு, சிலுவையில சுமந்து எல்லாவற்றையும் அவரே சுமந்து தீர்த்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால ஒண்ணும் பயப்பட வேண்டியது. அந்த சிலுவைக்கு மீண்டும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணியுங்கள். அல்ல உங்க பாவம் நிவர்த்தி செய்யும். இந்த ஒரு நாளின் களம் பாவத்தை நிவர்த்தி செய்யும். இரண்டாவது, பலிபீடம் கட்டப்பட எங்க வரணும்? ஒரு நாளின் களத்துக்கு வரணும். தேவ சமூகமாகிய ஒரு நாளின் களத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். 18வது வசனத்தை வேகமா வாசிங்க. 22வது வசனத்தை வாசிங்க. ஒரு நாளின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி, ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று, தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு இந்த ஒரு நாளின் களத்துக்கு வரணும்? தேவ சமூகத்துக்கு ஏன் வரணும்? பலிபீடத்தை கட்ட. சொல்லுங்க பாருங்க. பலிபீடம் கட்டப்பட எங்க வரணும்? அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலிபீடம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கைக்குரிய பலிபீடம், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற சில பலிபீடங்கள் இருக்கிறது. அந்த பலிபீடத்தை கட்டணும். 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தாவீது ஒர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படி அதை எனக்கு கொடு. அப்படி கொடுக்கும் பொழுது வாதை ஜனங்களை விட்டு நிறுத்தப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நமக்கான பலிபீடத்தை கட்டணும். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு நம்ம இந்த ஒரு நாளின் களத்துக்கு வரணும்? சத்தமா சொல்லுங்க. பலிபீடத்தை கட்ட. நமக்குன்னு ஒரு பலிபீடம் இருக்கு. ஆராதனை ஒரு பலிபீடம். நம்ம யாரு? ஆராதிக்கிறவங்க. நமக்குன்னு ஒரு பலிபீடம் இந்த ஆலயத்துல இருக்கணும். இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலிபீடம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. சிலர் சில சேரை விடவே மாட்டாங்க. சில சேர் எல்லாம் பாருங்க விட மாட்டாங்க. இந்த சேர் எனக்குரிய சேர், ஏன்னா இது என்னுடைய பலிபீடம். அது தப்பு கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அந்த சேர்ல யாரும் மாத்தி உட்கார்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுக்காக வேகமா ஓடி வந்து சாப்பிடாம உங்காம தண்ணி குடிக்காம கூட வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அது எனக்குரியது. அப்படின்னா அந்த இடத்தை விட்டா என்னால ஆராதிக்க முடியாது, வசனம் கேட்க முடியாது, என் சிந்தை அங்க வேறு பக்கம் மாறி போயிடும். ஆமென் சொல்லுங்க. அப்ப எனக்குரிய பலிபீடம் ஒரு நாளும் மாற்றப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கான பலிபீடத்தை கட்டணும். ஞாயிற்றுக்கிழமை பலிபீடத்தை கட்டுறோம். திங்கட்கிழமையில இருந்து பலிபீடத்தை இடிச்சிருவோம். ஏன்னா அது மண்ணில் கட்டப்பட்ட பலிபீடம். ஆமென் சொல்லுங்க. நீங்க பழைய ஏற்பாடுல எடுத்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அது மண்ணினாலே பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தர் என்ன செய்தாங்க? தொழுது கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. சேத்துதான் முதல் அல்லேலூயா ஆபேலோட, ஆமென் ஸ்தோத்திரம், ஆபேலோட மகன் தானா? ஆதாமுடைய மகளா? சேத்துதான் முதல் பலிபீடத்தை கட்டுறான். அப்புறம் நோவா கட்டுறாரு. ஆராதனைக்கு தேவனை தொழுது கொள்வதற்கு ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை 12ஆம் அதிகாரத்துல கட்டுறாரு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலிபீடம், நமக்குன்னு ஒரு சபை, நமக்குன்னு ஒரு பலிபீடம் கட்டணும். ஞாயிற்றுக்கிழமை கட்டுவோம், திங்கக்கிழமை இடிச்சிருவோம். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. புத்தி உள்ளவன் கட்டுறானாமா, புத்தி இல்லாதவன் இடிச்சிருவான். நீ இடிக்காவிட்டா ஆட்டோமேட்டிக் அது இடிஞ்சிடும். பெருமழை வந்து, பெருஞ்சொறி வந்து, பெரும் வெள்ளம் வந்து, காற்று அடிச்சு அது என்ன செஞ்சிடும்? விழுந்துடும். ஒவ்வொரு வாரம் கட்டுகிற பலிபீடத்தை திங்கட்கிழமை முதல் அல்லேலூயா சனிக்கிழமை வரைக்குள்ள அந்த பலிபீடம் என்ன செஞ்சிடும்? இடிஞ்சிடும். ஏதோ ஒரு ரூபத்துல இடிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த ஜபம், இன்னைக்கு இருக்கிற அந்த பாரம், அது திங்கட்கிழமைக்கு மேல என்ன செய்யாது? ஆமேனா வர மாட்டேங்குது. இங்க ஜெபம் பண்ணலைன்னா, இங்க ஆமேன்னு சொல்லினா, அல்லேலூயா சொல்ல பாஸ் என்ன பண்ணுவாரு? ஆமேன் சொல்லு, அல்லேலூயா சொல்லு, கைய தட்டு, வாய தர, பாட்டு பாடு. திங்கக்கிழமை ஓ வாயா, உன் வேலை நீ பாரியா, என் வேலை எனக்கு பார்க்க தெரியும், அப்படி சொல்லிடுவோம். யாராவது திங்கக்கிழமை ஜெபம் பண்ணு சொன்னா என்ன சொல்லுவோம்? நீ போய் ஜெபம் பண்ணுவ, நான் பாத்துக்கிறேன் ஆமா அப்படின்னு சொல்லிடுவோம். யாராவது நம்மளை ஜெபம் பண்ண சொன்னா, பாட்டு பாட சொன்னா, ஆராதிக்க சொன்னா, உன் வேலையை பாருன்றுவோம்.
ஆனா ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லை. ஆமென். வர மாட்டேங்க. ஆட்டோமேட்டிக்காக முழங்கால் போடுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக பைபிள் திறப்போம். திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் பைபிள் திறக்கவே மாட்டோம், பைபிள் படிக்கவே மாட்டோம். சில வீட்டுல காலையில தான் பைபிள் தேடுவாங்க. எங்கடா பைபிள்? என்னோட கருப்பு கலர் பைபிள், என்னோட சோப்பு கலர் டிசைன் போட்ட பைபிள் எங்க? ஆமென் சொல்லுங்க. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் டிசைன் போட்ட பைபிளா? என்ன பைபிள்னே தெரியாது. திங்கட்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை காலைல தான் தேடுவாங்க. சில வீடுகளுக்கு நான் போவேனா, சில வீடுகளுக்கு போவேன், பைபிள் வச்சிருப்பாங்க. பைபிள் போய் இப்படி எட்டி பார்த்தேன்னு வச்சுக்க, மேல ஃபுல்லா அட்டையா இருக்கும். பாஸ்டர் எப்ப வந்து எட்டி பார்த்தாரு? நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன், ஆனா எல்லா வேலையும் நடந்துட்டே இருக்கும். அதனாலேதான் பாஸ்டர் உங்களுக்கு கூப்பிடுறது இல்ல. பாஸ்டர் அலையிலையா சொல்லுங்க, வீட்டுல என்னென்ன இருக்கு, எந்தெந்த பாத்திரத்தை கழுவாம வச்சிருக்கிறீங்க? ஆமையில வர மாதிரி மதியானம் சாப்பாட்டு தட்டை சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு வீடியோ ஷூட்டிங் போகும்பொழுது தட்டு கழுவாம ஈ ஓடிட்டு இருக்கும். ஆமைனா அலையிலையா சொல்லுங்க. காலைல ஊற வச்ச தண்ணிய, காலைல ஊற வச்சு துவைக்கலாம் வச்சிருந்த தண்ணிய, ஆமா சாரி, அந்த துணியை துவைக்காம கிடக்கும். துவைச்சு காய போட்டு எடுத்து மடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு அது எங்க கிடக்கும்? பாஸ்டருக்கு சேர தேடுவாங்க. இங்க சேரல எங்க இருக்குது? பாஸ்டர் அன்னைக்கே வாங்கி வச்ச மாஸ்டர் சேர காணோம் பாஸ்டர். துணி முதல்ல எடுத்து பாரு தெரியும். அலையிலையா சொல்லுங்க. துணி எடுப்பாங்களா? பாக்கி துணி சிக்கிறோம், அதுல இருந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. சேர துணி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா இப்படி இருக்கிற சேர கருப்பு கலரா இருக்கும். துடைக்கிறதுக்கு துணியை தேடுவாங்க. துணி எங்க இருக்குன்னு தெரியாது. நீ தோஷம் தான் தெரிஞ்சிருக்கும், நம்ம தோஷம் தான் துணி எங்க இருக்குன்னு தெரியும். துவைக்கிறது புருஷமா இருந்தாச்சு. அல்லேலூயா. சில டைம்ல வெங்காய தோல் எல்லாம் வீட்டுல கிடக்கும். ஹலோ கவனிங்க, உங்க வீட்டை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். வெங்காய தோல் எல்லாம் கிடக்கும். அது கர்த்தருடைய பலிபீடங்க. உங்க வீடு தேவனுடைய சமூகம், பலிபீடம். தெரியுமா உங்களுக்கு? சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். வெங்காய தோல் கிடக்கும். வெங்காயம் உரிங்க, கரெக்டா கூட்டி எடுத்துருங்க. தேவன் எப்ப வேணா வரலாம், பரிசுத்தம் எப்ப வேணா வரலாம். உங்க வீட்டை பரிசுத்தமா பாதுகாத்து வச்சுங்க. உங்க பெட்ரூம, உங்க கிச்சனை, உங்க ஹாலை, பாத்ரூம் கூட நீட்டா வச்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாத்ரூம் இல்ல பாஸ்டர், இருக்கிற வீட்டையாவது கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சில டைம் தண்ணி கொண்டு வருவாங்க. சில வீட்டுல தண்ணி குடிக்காத காரணம் இல்லை. நான் குடிச்சிருவேன், என்ன பண்றது? சரி நானும் குடிக்காம விட்டா அப்புறம் சரி மக்க வேற மாதிரி நினைச்சிடும், குடிச்சிருவேன், என்ன பண்றது? வாங்கி குடிச்சா வெங்காய நாத்தமா அடிக்கும். சில டைம்ல அவங்க என்ன சாப்பிட்டாங்கிறது செம்ப வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. மதியானம் மீன் சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு செம்பு தண்ணி குடிச்ச உடனே தெரிஞ்சிடும். ஹலோ, உங்க பலிபீடம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட பலிபீடத்தை இன்னைக்கு நீங்க கட்டிட்டு இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க கட்டிட்டு இருக்கிறீங்க? தாவீது கேட்கிறார், எனக்கு ஒரு பலிபீடம் கட்டப்படணும், தேவன் தங்குகிற ஒரு பலிபீடத்தை கட்டணும். ஜெபம் என்கிற ஒரு பலிபீடம் கட்டப்படுதா? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கவனிங்க. டைம் ஆச்சு, வேகமா நான் போறேன், கவனிங்க. 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பலிபீடம் தகர்க்கப்பட்டிருந்தது. எப்படி இருந்ததுங்க? செப்பனிடப்படாமல் அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டிருந்தது. சத்துருக்களாக பாகாலுடைய தீர்க்கதரிசி மூலமாக, எதிரிகள் மூலமாக பலிபீடம், ஆராதிக்கிற பலிபீடம், தேவன் தொழுது கொள்கிற பலிபீடம் தகர்க்கப்பட்டு விழுந்து கிடக்கிறது. அதனால ஜெயம் இல்ல, அதனால ஆசீர்வாதம் இல்ல. எலியா அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அதை மீண்டும் எழுப்பி கட்டி, கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதாக அங்க பெரிய அக்கினி வந்து இறங்கினது. தேவனுடைய அபிஷேகம் வீட்டுல இல்லாத காரணம் ஜெபம் இல்ல. தேவன் அங்கே வராதுக்கு காரணம் உங்க வீட்டுல ஒரு அக்கினி ஜெபம் இல்ல. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை அங்க இல்ல உங்க வீட்டுல. அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு வந்தோன்ன, ஒரு நாள் குளத்துக்கு வந்தோன்ன, இந்த களத்துல வந்தோடனே முழங்கால் படியிட்டு கேட்கணும், என்னுடைய ஜெப பலிபீடம் எப்படி இருக்குது ஆண்டவரே? என்னுடைய வேத வாசிப்பு என்கிற பலிபீடம் எப்படி இருக்கிறது? என் ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற பலிபீடம் எப்படி இருக்கிறது? காணிக்கை என்கிற அந்த பலிபீடம் எப்படி இருக்கிறது என்று தன் வாழ்க்கையில் நடக்கிற அந்த பலிபீடத்தை எழுப்பி கட்டணும்.
ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது, போன வாரம் நான் கொடுக்க முடியல, போன வாரம் நான் ஜெபம் பண்ணல, போன வாரம் வேத வாசிக்கல, போன வாரம் நான் கர்த்தருக்கு பயந்து வாழல, நான் ஆண்டவரை தேடல என்கிற அந்த பலிபீடத்தை கட்ட வேண்டும். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கட்டணும். எதுக்கு ஆலயத்துக்கு வரோம்? அதை புதுப்பிக்கணும். அந்த பலிபீடத்தை என்ன செய்யணும்? ஒவ்வொரு வாரம் புதுப்பிக்கணும். ஆண்டவரே, நான் போன வாரம் உள்ள கோவப்பட்டேன், சண்டை கட்டின அப்பா, பயங்கர சண்டை போட்டேன், என் பலிபீடம் இன்னைக்கு இடிக்கப்பட்டு இருக்கிறது, என் பலிபீடத்தை இன்னைக்கு கட்டுங்கப்பா. சமாதானம் என்கிற ஒரு பலிபீடம் கட்டப்படும். ஆமென் சொல்லுங்க. போன வாரம் எப்படி வந்தோமோ, ஹலோ, போன வாரம் எப்படி வந்தோமோ இந்த வாரம் அப்படியே அப்படியே போறது, அடுத்த வாரம் அப்படியே வர்றது. இந்த வாரம் ஒரு பேய் வந்துச்சுன்னா அடுத்த வாரம் 2 பேயோட வர்றது. நான் உங்களே சொல்லல, ஐயோ பாக்குறீங்க எப்படி ஒரு மாதிரி. ஆமென்னு சொல்லுங்க. அந்த பேய் ஓடி, அந்த பேய் நீ வம்சத்துக்குள்ளே வரக்கூடாது. ஆமென் வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பலிபீடம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? கடந்த வாரமெல்லாம் ஜெபம் பண்ணீங்களா? இன்னைக்கு திருவிருந்தில பானம் பண்ண போறீங்க, தேவன் ஆசீர்வாதத்தை வேணும் வந்திருக்கிறீங்க. உங்க பலிபீடம் இன்னைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறதா, அது நன்றா இருக்கிறதான்னு யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செல்போனை பாக்குறதுக்கும், வேலையில் ஆபீஸ் வேலை பாக்குறதுக்கும், மற்ற எல்லா குடும்ப வேலைகள் பாக்குறதுக்கு எல்லாம் பல நேரம் இருக்கிறது. ஜெபம் பண்றதுக்கு, வேதம் வாசிப்பதற்கு, பாஸ்டர் பேசின பிரசங்கத்தை மீண்டும் அல்லேலூயா ரீவொர்க் பண்ணி பார்த்து அதை இன்னும் ஆராய்ந்து வாழ்க்கை ஒப்பு கொடுப்பதற்கு உன் பலிபீடம் எங்கே? நீ அந்த பலிபீடத்துல வந்தாதான் அது சகலமும் நம்மை நடத்தும். நீ ஜபத்துல குறைவா இருக்கிற, வேத வாசிப்புல குறையா இருக்கிற, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவா இருக்கிற, அபிஷேகம் உன்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு எது சொல்லும் தெரியுமா? பலிபீடத்துக்கு வந்தா மாத்திரம் தான் சொல்லும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சார். நீங்க கோயிலுக்கு போன நேரத்துல போய் கும்பிட்டு இருப்பீங்க சார். நான் எல்லாம் கும்பிட்டதில்லை, நம்ம அந்த பக்கமே போனதில்லை, ஏன்னா நாங்க பாரம்பரிய கிறிஸ்டியன். போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. எதுக்கு தோப்புக்காரன் போடுறாங்க? கடவுளே மன்னிச்சுக்கப்பா, நான் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன், என்னையா மன்னிச்சுக்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அது எதுக்கு பண்றோம்? அது எதுக்கு பண்றோம்? முதல்ல தோப்புக்காரனை போட்டாச்சு, செய்த எல்லா காரியங்களுக்கும் காந்திமா சொல்றாங்க இப்படியாமா. அது எதுக்கு பண்றோம்? இப்படி பண்ணதுக்கு அப்புறம் இப்படியா? ஓ பாருங்க, நமக்கு தெரிஞ்சாதானே தெரியும். ஆமென். அல்லேலூயா. சோத் மைக் இருக்கலாம், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. என்ன செய்யணும்? இப்படி அடிச்சுக்கணுமா? சரி, அப்ப எதுக்கு அடிச்சுக்கிறோம்? சாமி மன்னிச்சுக்க, அப்படின்னு இதெல்லாம சொல்ல போறீங்க. இதுக்கு எது கொட்டுறது? சொல்லுங்களேன், எனக்கு தெரியாதனால உங்களுக்கு கேட்கிறேன். எல்லாத்துக்குமே தப்பா? சரி, அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் 3 சுத்து. அவன் ஒண்ணுமில்லாத அவைகளுக்கு போய் முன்னாடி நின்று நம்முடைய தவறுகளை என்ன செய்வோம்? சொன்னோம், அதுக்காக உத்தி போட்டோம், அல்லேலூயா தோப்புக்காரனை போட்டோம், நம்மளே கூட்டிட்டோம், நம்மளே என்ன செஞ்சிட்டோம்? அடிச்சிட்டோம். நமக்காக ரத்த சிந்தி நம்மளை மீட்டெடுத்து பாவத்தை மன்னிச்சு நம்மளை பரிசுத்தமா உயிரோட வச்சிருக்கிற ஆண்டருக்கு முன்னாடி வந்து நெஞ்ச நிமித்திட்டு நெஞ்சே அல்லேலூயா பலிபீடத்தை கட்டணும். இன்னைக்கு உங்க பலிபீடம் கட்டப்பட்ட பலிபீடமா, இடிக்கப்பட்ட பலிபீடமா? நீங்க பாருங்க. ஆலயத்துக்கு வரோம், மீண்டும் போய் தவறு செய்யறோம், மீண்டும் வரோம், மீண்டும் தவறு செய்யறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு புருஷன் இல்லாத ரொம்ப சௌரியமா போச்சு. வாழ்க்கையில சில பேர் இல்லாதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஈஸியா போச்சு. பாவம் செய்ய, தப்பு செய்ய, உங்க பலிபீடம் இடிக்கப்படுவதற்கு யாரும் உங்களைய அல்லேலூயா காரணம் காட்டி உங்களைய அல்லேலூயா அதிகாரப்படுத்த யாரும் இல்லாதனால தைரியமா பாவம் செய்யறோம். என்னை கேட்கறதுக்கு யார் இருக்கிறா அப்படிங்கிற தைரியமா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணும் வேண்டாங்க,
சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் கவனிங்க. கோயம்புத்தூர் மீட்டிங் நான் போவேன் பாருங்க, பஸ்ல தான் போவேன். வாழ்க்கையில ஒரு நாள் அப்படி நடந்ததில்லை. அதுல எந்த பாவம் கிடையாது, அதுக்காக சொல்றேன் கவனிங்க. பஸ்ல போவோம் பாருங்க. அப்போ ஃபேமிலியா போனா பிரச்சனை இல்லை. நம்ம சீட்ல மூணு சீட்னா 3 பேர் உட்காந்துக்கலாம், 2 சீட் உட்காந்துக்கலாம். சிங்கிளா போகும்போது எனக்கு எப்பொழுதுமே பயம் வரும். நீங்க எப்படி அதை புரிஞ்சுட்டாலும் சரி, எப்படி அதை நினைச்சிட்டாலும் சரி. ஆமென் சொல்லுங்க. சிங்கிளா போகும்போது ஒரு தனிப்பட்ட விதத்துல என் மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமா. ஒரு நாள் நான் கோயம்புத்தூர் இருந்து பொள்ளாச்சி வந்துட்டு இருந்தேன். எப்பவுமே நான் தனி சீட்ல உட்காரும் போது யாராவது உட்காந்துட்டா எனக்கு கொஞ்சம் தம்பு வந்துடும், தைரியம் வந்துடும். ஹலோ, தைரியம் வந்துடும், தெம்பு வந்துடும். ஒரு முறை வந்துட்டு இருக்கும் போது என் சீட்டு காலியாயிருச்சு. கட்பம் காலேஜில் ஒரு பொண்ணு ஏறி டபக்கு என் சீட்ல உட்காந்துருச்சு. எப்ப காலேஜில் ஏறி என் சீட்டு போல உட்காந்துருச்சு. அது வரைக்கும் நான் ஃப்ரீயா உட்காந்துட்டு வந்தவன், அந்த பொண்ணு இறங்குற வரைக்கும் கர்த்தர் அறிவார். எதுக்கு சொல்றேன்னா, என்னுடைய நிலையை நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் அறிவார். அதே கழுத்தை கூட நான் திருப்பல. இறங்குற வரைக்கும் குறுகி உட்கார்ந்துருந்தேன். எதா பாவமா, தப்பா? ஹலோ, அப்ப என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? இந்த நேரத்துல யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் வண்டியில ஏறி கூடாது ஆண்டவர். நம்ம எந்த தப்பும் பண்ணல, நம்ம எந்த தவறும் பண்ணல. ஒரு பொண்ணு, அது யாரு என்ன வராது, கருப்பா சவப்பா, அது எது கூட என் கண்ணில் பார்க்கவே இல்லை. எனக்கு ஒரு பயம். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பலிபீடம் எந்த இடத்துல கூட இடிக்கப்படக்கூடாது. என் பரிசுத்தம் எந்த இடத்துல கூட மாறப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பொண்ணு இறங்குற வரைக்கும் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எந்திரிமான்னு சொல்லலாம், ஒரு நிமிஷம் தான் ஆகும். ஆமென் சொல்லுங்க. எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லலாம். சொல்லாம சில பேர் சார் உட்காரலாமா சார் உட்காருவாங்க, கேட்டு உட்காருவாங்க. டபக்குன்னு உட்காந்துருச்சு. வேண்டான்னு சொல்றதுக்கு சொன்ன ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ மற்றவங்க யாராவது. திருமணம் தான் சைடு திரும்பவே இல்லை. இறங்குற வரைக்கும் நான் கூனி குறுகி, ஏசப்பா யாரும் பாத்திரக்கூடாது மீன்ஸ் என்னை தப்பா ஒரு கணக்குல சொல்லியிருக்கூடாது. அதுல இருந்து பாருங்க, தனிமையா போகும் பொழுது சீட்டு காலியா இருந்தா எந்திரிச்சு நின்னுக்குவேன். இதுக்கு இந்த வம்பு. நம்ம பலிபீடம் எந்த காரணத்தை கொண்டு இடிக்கப்படக்கூடாது. நம்முடைய பலிபீடம் எந்த காரணத்தை கூட கட்டப்படணுமே தவிர அது தகர்க்கப்படக்கூடாது. என் வண்டியில கூட இதுவரைக்கும் எந்த ஆள்களும் ஏத்துனது கிடையாது. என் வண்டி இதுவரைக்கும் 15 வருஷம் தாண்டி 14 வருஷம் ஓடுது அப்படின்னா என் வண்டி எந்த ஆளும் என் வண்டியில ஏத்துனது கிடையாது. என் மனைவி தவிர, என் அம்மாவை தவிர, என் சகோதரிகளை தவிர. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பரிசுத்தன ஓடுகிற வண்டி பரிசுத்தன போடுகிற டிரெஸ் கூடாது பரிசுத்தம். என் டிரெஸ்ல கூட வல்லமை இருக்கிறத நான் உணர்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் டிரெஸ்ல கூட ஒரு வல்லமை இருக்கு. நான் போடுகிற ஒவ்வொரு நாளும் போடுகிற அந்த உடையில கூட ஒரு வல்லமை இருக்கிறது. நிறைய பாஸ்டர்மார் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க போடுற டிரெஸ் அது என்னமோ தெரியல, அது ஒரு அபிஷேகம், ஒரு வல்லம் அதுல பார்க்கணும். நீங்க போடும்போது மட்டும் எப்படி பாஸ்டர் அது அழகா இருக்கு அப்படிம்பாங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு தான் பாஸ்டர் அப்படி அப்டா அப்படி அழகா இருக்கும்பாங்க. என் ட்ரெஸ் யாராவது பார்த்துருக்குன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க. நான் போடுகிற ஷூ, நான் போடுகிற செப்பல், நான் போடுகிற காரியம் அல்லேலூயா எல்லாம் பரிசுத்தமாய் நேர்த்தியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம போகிற இடம், வருகிற இடம் அது அப்படி சிறப்பா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல நான் கலகலன்னு பேசுவேன், எங்களோட ரொம்ப நெருங்கி இருக்கு, கலந்து பேசுவேன். வெளியே போனேன்னா ரொம்ப சைலண்டா இருப்பேன். அனாவசியமா பேசுறதில்ல, வாய்ப்பு இருந்தா மட்டும்தான் பேசுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேச்சில பலிபீடம் கட்டப்படணும், அது ஒரு நாளும் தகர்க்கப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் அல்லேலூயா. 132வது சங்கீதம் 2-5 வசனங்கள் வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிறார், நான் என்னுடைய வீட்டில் நான் படிக்கல ஏற மாட்டேன், என் வாசஸ்தலத்துக்குள்ள போக மாட்டேன். ஏன்னா என்னோட ஆலயம் அல்லேலூயா, அங்கே என் ஆலயத்துல பலிபீடம் அல்லேலூயா திரைக்கு பின்னாடி இருக்கிறது. அல்லேலூயா. என் பலிபீடம் இன்னும் கட்டப்படல, என் ஆலயம் இன்னும் கட்டப்படல என்று வீட்டுக்குள்ள கூட போகாம படுக்காம தூங்காம இருக்கிற தாவீது பாரப்படுகிறார். பலிபீடத்துக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாம், சாப்பாடு எல்லாம் அப்புறம் தான், என்னோட தூக்கம் எல்லாம் அதுக்கு அப்புறம் தான். முதல்ல பலிபீடம், என்னோட வாழ்க்கை எல்லாம். ஒண்ணு சொல்லட்டுமா உங்களுக்கு, ஜெபம் பண்ணாம சாப்பிடாதீங்க.
இன்னைக்கு நான் வேதம் வாசிக்கலையே, அன்னைக்கு நீ சாப்பிடாத, வேதம் வாசிட்டு சாப்பிடு. அப்படி ஒரு ஸ்டிட்டுக்குள்ள வந்து பாருங்க, நீங்க நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. உங்க பலிபீடம் ஒரு நாள் யாராலும் தகர்க்க முடியாது. வீட்டு ஜெபம் செய்யாம இன்னைக்கு நைட்டு வீட்டுல யாரும் சாப்பிடுறது இல்ல. ஒரு குடும்பம் அழகா சொல்லுவாங்க, 7:30 மணி 8 மணி ஆயிட்டா என் குடும்பத்துல எல்லாரும், அது யாரா இருந்தாலும் வந்து என் ஜெபத்துல உட்கார்ந்து ஆகணும். ஆமென் சொல்லுங்க. அந்த குடும்பத்துக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க படிப்புகள், எதிர்காலங்கள் சகலமும் கர்த்தர் நேர்த்தியா இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். காரணம், தன் ஆண்டவருக்கு செய்கிற அந்த கணம். என்ன இருக்குதோ இல்லையோ வீட்டுல, முதல்ல என் பலிபீடம் கட்டப்படணும். எதை கட்டணுமே இல்லையோ என் பலிபீடத்தை கட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. என் வீட்டுல எந்த வசதியுமே கிடையாது, என் இருக்கிற ரூம்ல இடத்த எந்த வசதியுமே கிடையாது. ஆனா என்னுடைய சிந்தை எல்லாம் நினைப்பெல்லாம் எப்படி தெரியுமா? ஆலயம் ஆலயம் ஆலயம். இது அப்படி கட்டலாமா, அதை அப்படி பண்ணலாமா, இது இப்படி பண்ணலாமா, அதை இப்படி செய்யலாமா, அது இப்படி எப்பொழுதுமே என் கனவுல அப்படித்தான் இருக்கும். அப்படின்னு சொல்லுங்க. நாங்க இருக்கிற ரூம்ல நைட் ராத்திரி ஏதாவது வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம், பாத்ரூம் இல்ல. ஆனா என் சிந்தை என்ன தெரியுமா? என் மக்களுக்கு வந்து புலங்குற மக்களுக்கு பாத்ரூம் நேர்த்தியா கட்டணும். ஆமென் சொல்லுங்க. என் ஆலயமாகிய பலிபீடத்துல அவன் எல்லாம் சீரா இருக்கணும், சிறப்பா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்க. வெயில் டைம்ல ரொம்ப வெக்கையா இருக்கு பாருங்க. இவ்வளவு ஃபேன் பக்கத்துக்கு தான் போட்டுருக்கோம், ரொம்ப வெக்க. ஒரு சொன்னார், பாஸ்டர் ரொம்ப சூடா இருக்கு பாஸ்டர், அது என்னமோ அதெல்லாம் சீலாம் போட்டு என்ன பரவாயில்ல, ஆனா ரொம்ப சூடா இருக்கு பாஸ்டர். அன்னையில இருந்து என் மனசுல இருந்து தெரியுமா, நல்லா இங்க டைல்ஸ், நல்லா இங்க ஒரு ஏசி பண்ணணும் ஆசை. ஆமென் சொல்லுங்க. என் ஆலயத்திற்கு முதல் பங்கு, ஆலயத்திற்கு முதல் ஆமென் பலிபீடம், இதை சரிப்படுத்தினாவே என் வாழ்க்கை ஆசீர்வாதமாயுமா. 3 சொல்லி முடிக்க போகிறேன். அதில் 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென் பரிபூரணம் பெற்றிட. ஏன் அந்த ஒரு நாள் களத்துக்கு வரணும் அப்படின்னா, எனக்கான பரிபூரணம் இங்கதான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை வாசிங்க, வேகமா வாசிங்க, ஜெபம் பண்ண போகிறோம். தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கும் மாடுகளும் போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் நான் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஒரு நாள் பாருங்க, தாவீதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறார், பரிபூரணமாய் கொடுக்கிறார். ஒண்ணு நீ வெளியே போய் ஒண்ணு நீங்க வாங்க தேவை, எல்லாம் இந்த ஒரு நாளின் களத்துக்குள்ள இருக்கிறது எல்லாம் நீங்க பெற்றுக்கங்கன்னு சொல்றார். உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. பரிபூரணம் எல்லாம் எங்க இருக்கு? நம்ம தேவ சமூகத்துல தான் இருக்கு. நீ வேலைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் நீ பரிபூரணத்தை பார்க்க முடியாது. பரிபூரண ஆசீர்வாதம் தேவ சமூகத்துல தான் உண்டு. அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம், பரிபூரணங்கள் அவருடைய சமூகத்துல தான் உண்டு. பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் எங்கதான் உண்டு தெரியுமா? அவர் சமூகத்துல தான் உண்டு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல? ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆலயத்தை விட்டுட்டு, தேவ சமூகத்தை விட்டுட்டு நீ சம்பாதிக்கலான்னு போனீங்கன்னா, சம்பாரி மகளே சம்பாதிரி, சம்பாரி மகனே சம்பாதிரி. நீ அன்னைக்கு 300 ரூபாய் சம்பாதிச்சுனா உனக்கு 1000 ரூபாய் செலவு நான் வைப்பேன், நான் அதுக்கு ஜெபம் பண்றேன், நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்லை. நாமேன வரமாடி ஊழிக்காரன் வகுத்து எரிஞ்சு உங்களுக்காக ஜெபம் பண்ணி, ராப்லி பண்ண ஜெபம் பண்ணி, உங்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க, பரிசுத்த வாழ்க்கை வாழ, உங்களை சரிப்படுத்த இவ்வளவு மூச்சு பட்டு நான் இங்க வாதாடிட்டு இருக்கிறேன். நீங்க போய் அழகா போய் வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கலான்னு பாக்குறீங்களா? என் ஜெபம் உங்களை சும்மா விடாது, என் கண்ணீர் உங்களை சும்மா விடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொன்னு அடிச்சு ஒண்ணு சொல்றேன், வேலை கொடுக்கிற ஓனர் ஓடி போயிடும் ஊரை விட்டு, உங்களுக்கு வேலையை கொடுக்க மாட்டான். ஆமேன் வராத. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ரூபன்? ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்தை விட்டுட்டு அவர்தான் பரிபூர்ணமா கொடுக்கிறார். பாருங்க, தாவீது அங்க தேடி வந்தோடனே தாவீதுக்கு வேண்டியது எல்லாம் கொடுக்கிறார். ஆடு மாடு, ஆமேன் கோதுமைகள், ஆமேன் போஜன பலிகள், எல்லாம் தேவையெல்லாம் கொடுக்கிறார். நீ தேவ சமூகத்துல வா, எல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க பாக்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வெளியூர்ல சில பேர் இருக்கிறாங்க, வெளியூர்ல வேலையும் படிப்பு மாதிரி. நேற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்கறீங்களா? என்ன கேட்டனா? நேற்றுக்கிழமை நம்ம ஆராதனை பிரசங்கத்தை கேட்கறீங்களா? பாத்தீங்களா எவ்வளவு வீக்கா இருக்கிறோம் பாருங்க, எவ்வளவு வீக்கா டவுனா இருக்கிறோம் பாருங்க.
நம்ம சபையில வருகிற வார்த்தைகளோட கேட்க முடியலன்னா அப்படி நம்ம என்ன செஞ்சு என்ன சாதிக்க போறோம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கலாம், அந்த பிள்ளை வெளியூர் படிக்க போகலாம். நம்முடைய சந்ததிகள் அல்லேலூயா ஆசீர்வாதத்தை பெற இந்த சபையின் மூலமாக நீங்க நன்மை பெறணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அதுதான் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. வெளியூர் போயிட்டீங்களா? பிரசங்கத்தை நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் கரெக்டா 11:30 மணிக்கு சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வருவோம், உங்க லைவ் போகும் பாஸ்டர். நிறைய பாஸ்டர்மார் சொல்றாங்க, கரெக்டா நான் சர்வீஸ் காலை நேரத்துல ஆரம்பிச்சு முடிச்சிருவோம், வீட்டுக்கு வந்து செல்ல ஆன் பண்ணும்போது கரெக்டா உங்க லைவ் வரும் பாஸ்டர். நான் நிறைய முறை உங்க செய்தி கேட்பேன் பாஸ்டர். நிறைய விசுவாசிகள், நிறைய மக்கள் யாருன்னே தெரியாதவங்களா சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களை நான் பேஸ்புக்ல பார்த்தேன் பாஸ்டர், செய்திகளை கேட்டேன் பாஸ்டர், யூடியூப்ல கேட்டேன் பாஸ்டர். ஒரு அம்மா எனக்கு நம்ம சபைக்கு இடையில இந்த வேலை நிமித்தம் வந்தாங்க. ஒரு வாரம் செய்தி அனுப்பலைன்னா உடனே போன் பண்ணிடுவாங்க, பாஸ்டர் என்ன லேட் ஆயிடுச்சு, செய்தி இன்னைக்கு போடல, லைவ் எடுக்கலையாம்பாங்க. நம்ம வேலை வெளியூர்ல சபைக்கு போகுது, வேற சபைக்கு போகுது அந்த அம்மா, அவங்க சபையில அப்படி அவங்க பற்றா போறாங்க. ஆனாலும் நம்ம சபைய செய்தி கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் வாஞ்ச ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பாஸ்டர் மேல சபையின் மேல அப்படி ஒரு அல்லேலூயா வரணும் நமக்கு. அதுதான் நமக்கு ஒரு பரிபூர்ண பலனை தரும், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தரும். அன்னைக்கெல்லாம் ஒரு வாரம் சபைக்கு வரலைன்னா அன்னைக்கு என்ன செய்தி பாஸ்டர் ஓடி வந்து கேட்பேன். இன்னைக்கு 7 வாரம் சர்ச்சுக்கு வர விட்டாலும் அப்படியே நானும் வருவேன், சபைக்கு வருவேன் தான் வரேன். என்ன நடந்துச்சு பாஸ்டர், போன வாரம் என்ன நடந்துச்சு பாஸ்டர், என்ன பிரசங்கம் பண்ணீங்க, என்ன பேசுனீங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன், ஐயோ பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். உட்காந்து கேட்கிற ஆளு இன்னைக்கு 7 வாரம் சர்ச்சுக்கு வரா விட்டாலும் 7வது வாரம் வந்துட்டு உட்காந்து பிரசங்கம் கேட்காம தூங்கிட்டு இருப்பாங்க. கண்டுக்கிறது இல்ல, ஆவியின் வார்த்தைகளை வசனங்களை ஆசீர்வாதங்களை கண்டுக்கிறது. நீங்க ஆண்டவர் சொல்றார், ஒரு நாளின் காலம் தான் உன்னை பரிபூர்ணமாய் நிரப்பும். எல்லாம் எழுப்பிக்கிறீங்களா? சோத் வேகமா அடுத்த பாயிண்ட் சொல்ல நினைச்சேன். சோத்து நேரம் முடிஞ்சிருச்சு. கவனிங்க, எல்லாம் சோத்துறோம். ஆமென் அல்லேலூயா. 3 விஷயத்தை சொன்னேன். இந்த ஒரு நாளின் களம் பாவ நிவிர்த்தி செய்திட இந்த ஒரு நாள் களத்துக்கு வா. உன் பலிபீடம் கட்டப்பட இந்த ஒரு நாளின் களத்துக்கு வா. பரிபூரண பெற்றிட ஒரு நாளின் களத்துக்கு வா. எல்லாரும் அப்படியே நல்ல வாயை திறந்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற வேலையில ஆமென் பிள்ளைகள் அப்படியே சேர் எடுத்து வைப்பாங்க, நீங்க அப்படியே கவனமாய் கேளுங்க பார்க்கலாம். வாயை திறந்து சத்தமா ரீ மாமா ரியா கபரபலவா இந்த வார்த்தைகளை பரிபூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. ஒரு நாள் களத்தை குறித்து எங்களோடு பேசுனீங்களே, நன்றி அப்பா. இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. தாவீது அன்னைக்கப்பட்ட பாரம், தாவீது அன்னைக்கப்பட்ட வியாகுலங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு அதெல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா. இந்த வார்த்தையை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக.